தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான மீடியா பத்திரிகைகள் எல்லாமே திமுகவோட ஊதுகுழல தான் இருக்கு. திமுகவோட செய்திகளை போடுறது மட்டும்தான் அவங்களோட வேலை. மக்கள் பிரச்சனையை பற்றி அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. அதே மாதிரி தங்களை நடுநிலையாளர்கள் சொல்லிட்டு சில பத்திரிகையாளர் சுற்றிட்டு திரிகிறாங்க. சவுக்கு சங்கரா இருக்கலாம், பத்திரிகையாளர் மணி அவர்களாக இருக்கலாம். இவங்க மக்கள் மத்தியில் தங்களை நடுநிலையாளர்கள் மாதிரி காணிக்கிறாங்க. ஆனால் இவங்களோட பேச்சு எப்பவும் ஏதாவது ஒரு கட்சி பக்கம் சார்ந்ததாகவே தான் இருக்கும். தளபதி விஜய் அரசியல் களத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த சவுக்கு சங்கர், பத்திரிகையாளர் மணி இவங்க ரெண்டு பேரும் பேசுகிற டோன் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. தளபதி விஜய் அதிமுக கூட கூட்டணி வச்சாதான் அவருக்கு எதிர்காலம், அப்பதான் அவருக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்னு ஒரு கதையை தொடர்ந்து பரப்பிட்டே இருக்காங்க. இதை கேட்குற மக்கள் கூட ஒருவேளை இதுதான் சாத்தியமோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு போயிருது. ஆனால் யதார்த்தம் என்ன அப்படின்னா, திமுக மாதிரியே அதிமுகவும் ஒரு ஊழல்ல இருந்து வந்த கட்சி தான். அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. இதுவும் தமிழக மக்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது ஊழல் கட்சியான திமுகவை எதிர்த்துட்டு இன்னொரு ஊழல் கட்சியில போய் சேர்றதுங்கிறது நடக்காத